நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த கேஸ்ல இருந்து அண்ணன் வெளியில வரணும்னா அட்வொகேட்டை வைக்கணும். அவங்க கேட்குற பணத்தையே நம்ம கொடுக்கணும். ஆனா உங்க கையில எங்கெங்க பணம் இருக்கு? ஆனா வேணும்னு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு யார் ஆசைப்படுறாங்க? இத்தனை நாளா என் கூட இருக்க என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லையே. இந்த இடத்த என் பேர்ல நான் எழுதி வாங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நம்ம அதிர்ஷ்டம் வேணும்னு போய் தேவையில்லாம ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரத்துல இந்த இடம் என் பேருக்கு வந்திருக்காது. வேணுமாமாவோட இடத்த உங்க பேருக்கு நீங்க மாத்தினதுக்கு அப்புறம் கேஸ் நடத்தாம இருந்தா பிரச்சனை ஆயிடும். அதுக்கு உங்க மேல கோவம் வரும். நான் என்ன கேஸ் நடத்த மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன? இங்க பாரு, இந்த கேஸை ஃபர்ஸ்ட் கிளாஸா நான் நடத்த போறேன். அதை இங்க இருக்கவங்க எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. தேவையில்லாத பிரச்சனையில நீங்க மாட்ட வேண்டாம். இங்க பாருங்க, கேஸை நடத்த முடியலன்னு சொல்லிடுங்க. இடத்த ஏமாத்தி நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் வேணுமாமா வந்தாருன்னா தேவையில்லாம கொலையே விழும். எதுவும் நடக்காது. அதுக்காக தான் நான் பக்காவான ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னு என்கிட்டயாவது சொல்லுங்க. கேஸே இல்லாத ஒரு வக்கீல்கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து நான் வேணனோட கேஸ் எடுத்து நடத்த சொல்லுவேன். அந்த ஆள் வாதாடினா குறைஞ்சபட்சம் தூக்கு தண்டனையாவது வாங்கி கொடுப்பாரு. என்னங்க, அவர் உங்களோட அண்ணனாச்சேங்க. நேத்து நீ தானே என்கிட்ட கேட்ட, உங்க அண்ணன் மூலியமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டல. கெட்டது மட்டும்தான் நடக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா வேணண்ண ஒரு 10 வருஷமாவது ஜெயில இருக்கணும். அவர் திரும்ப வரும்போது அந்த ஆள் பேர்ல இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. எங்க குடும்பத்துல இருக்க வேண அண்ணனோட ஷேரு இப்ப என் கையில இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் யாருன்னு காமிக்கணும். என்னங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி, நமக்கு நல்லது நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறேன்னு இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ யார்கிட்டனா சொல்லிட்டீனா என் பிளான் வேஸ்ட் ஆயிடும். அதனால பொறுமையா நீ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரியா? உள்ள வாங்க சார். இது பழைய வீடு. சிட்டியில எனக்கு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதை காட்டி லோன் எடுத்து இந்த வீடை நான் புதுசாக கட்டினேன். லோனை அடைக்க முடியாதனால கம்பெனியை நான் பூட்டிட்டேன். என் பொண்டாட்டியோட நகையை விற்று தான் நான் வட்டியை கட்டினேன். உங்கள் அண்ணனுக்கு எதுவும் இங்கே ஷேர் இல்லையா? அது வந்து ஒரு 1/2 ஏக்கர் இருந்தது. சரக்கு அடித்து கடன் ஆகி அந்த இடத்த விற்க வேண்டிய நிலைமை வரும்போது நானே அதை வாங்கிக்கிட்டேன். அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்காக பணம் கொடுத்தேன். அதையும் தண்ணி அடித்து செலவு பண்ணிட்டாரு. இங்கே கடங்காரங்க வந்து டார்ச்சர் பண்ணதுனால தான் அவர் வெளியில் போயிட்டாரு. அங்க வச்சுதான் ஒரு கொலை கேஸ்ல குற்றவாளி ஆயிட்டாரு. அவங்களுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைல்ல, அவங்கள அனுப்பிடலாம். எங்க அண்ணனோட ஒய்ஃப்ன்ற முறையில நான் அவங்கள நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் இந்த அளவுக்கு பண்ணியும் அதுக்கப்புறமா இந்த வீட்டுல எனக்கு ஷேர் வேணும்னு கேட்டு வரும்போது நான் என்ன பண்றது? உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, இதுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில பணத்தை திருடின குற்றத்துக்காக அவங்க மேல ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருந்தது. 14 நாள் அவங்க ரிமாண்ட்ல இருந்தாங்க இல்லையா. கம்பெனி கேஸை வாபஸ் வாங்கினதுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. அவங்களோட உருவத்தையும் முகத்தையும் பார்த்தா பார்க்கறதுக்கு பாவமாக தான் தெரிவாங்க. ஆனால் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அவங்க நல்லவங்களா இருந்தா இங்கே தங்கறதுக்கு நான் எந்த எதிர்ப்பும் காட்டியிருக்க மாட்டேன். நான் முதல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறேன். சார், அவங்க சென்டிமெண்ட்டாக பேசி உங்களை லாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார், எப்படியாவது அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பி என்னை காப்பாற்றணும். உங்கள் சைடில் நியாயம் இருக்கிறதுனால தானே நாங்கள் வந்திருக்கோம். எந்த சொந்தமாக இருந்தாலும் சரி, உரிமை இல்லாத இடத்துல தங்குறது சட்டப்படி குற்றம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கணும். கொடுப்பாங்க. இங்கே எங்கள் அம்மா இருக்காங்களே, அம்மா கிட்ட கேட்டாலே போதும். பாலாவால் அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. உட்காருங்க சார். அந்த ஃபைலை கொடுங்க. போலீஸ் எதுக்கு வந்திருக்காங்க? சும்மா
என்னங்க போலீஸ் வந்திருக்காங்க. கத்தாம சொல்றேன், அம்மா வர சொல்றேன். சார், இவர் என்னோட அண்ணன் சதீஷ். இவங்க யாரு? இவங்க என்னோட சம்சாரம். பாலசுதா வர சொல்லுங்க. நீ போய் பாலாவை கூட்டு வா. அவளை பார்க்க எஸ்ஐ வந்திருக்காருன்னு சொல்லு. பாலா, உன்னை தேடி போலீஸ் வந்திருக்குமா? வேணோட கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா ஏதோ கேட்க வந்திருக்காங்க போல. பாலா, அவங்க என்ன கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா மட்டும் போதும். நீங்க எத்தனை நாளா இங்க குடியிருக்கீங்க? சார், நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இதுக்கப்புறம் இவன் எப்போ எங்களை போக சொல்கிறானோ அப்போ நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். சார், இதான் சார் நீங்கள் தேடிட்டு வந்த பாலசுதா. இங்க வாங்க. பாலசுதா, ஆமா, உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல? எங்க அது? தூங்கிட்டு இருக்கா. எப்ப எழுந்திருப்பா? குழந்தைய தவிர வேற ஏதாவது பொருள் இருக்கா? உன்னோட பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கே வீட்டை விட்டு போயிடணும். நான் எங்க போறத பத்தி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மத்தவங்க பேர்ல இருக்கிற வீட்டுல தங்க உனக்கு யார் லைசென்ஸ் கொடுத்தது? இது என் புருஷனோட வீடு. ஷேரை தான் வாங்கிட்டு போயாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இவகிட்ட நல்லா கேளுங்க சார். இவளுக்கு உரிமை இல்லாத இந்த வீட்டுல வந்து இவ தங்கின குற்றத்துக்காக இவ மேல ஒரு கேஸ் போடுங்க. அது வந்து சும்மா கேஸ் போட முடியாதுல்ல, கம்ப்ளைண்ட் வேணும் இல்லையா? கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. தோ இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நீ குழந்தையோட அத்துமீறி இந்த வீட்டுக்குள்ள வந்ததாவும் அத கேள்வி கேட்க வந்த இவரை நீ அடிச்சதாவும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் அடிச்சேங்கிறது உண்மை. என்னை பத்தி தப்பா பேசினதுனால தான் நான் அவர் அடிச்சேன். யாராவது உன்னை பார்த்து தப்பா சொன்னாங்கன்னா நீ அடிப்பியா? நீ அடிப்பியான்னு கேட்டேன். அது அப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்துதான். அப்ப அந்த சூழ்நிலை வந்தா நீ அடிப்ப, சூழ்நிலை ஆதரவா இருந்தா நீ கட்டி பிடிப்பியா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ தப்பானவன். என் பையன் ஒரு கொலைகேஸ்ல ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே இவ தான் சார். இவ கள்ள காதலனை தான் அவன் கொன்னான். அப்ப நான் நினைச்ச பொண்ணுதான் நீ. இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்த இடத்துல பணத்தை திருடுனு கேஸ் உன் மேல போட்டாங்களா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப பழக்கமான விஷயமாச்சே. நீ உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் இவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கே நீ வீட்டை விட்டு வெளியில போயிடணும். சார், ஒரு கை குழந்தையோட இவ எங்க தான் சார் போவா? அப்ப அனுப்பாம கூடவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததுன்னா என்கிட்ட கம்ப்ளைண்ட்னு வராதீங்க. இங்க பாருங்க சார், இந்த பாலாவை இங்க தங்க வச்சு அவளுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இங்க யாருக்கும் இல்ல சார். சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க நடவடிக்கை எடுக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் தான் காட்டினேன்ல. இவளுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லை. சார், இந்த லேடிஸ் போலீஸை வச்சு இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. நானும் என் பையனும் தொட்டா என்னை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல கேஸ் கொடுத்துருவா. இவ எதுக்கும் தயங்காதவ தான். என் புருஷனுக்கும் உரிமை இருக்கிற வீடு தான் இது. இந்த வீட்டை விட்டு நான் எதுக்காக போகணும்? நீ உன்னோட வீட்டுக்கு போகணும், இல்ல ஏதாவது ஒரு ஹாஸ்டலுக்கு போ.
இல்லைன்னா ஏதாவது ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கிக்கோ. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இவளை முதல்ல அனுப்புங்க சார். வீட்டை விட்டு போறியா இல்ல நாங்க உன்னை வெளியே அனுப்புவா? உன்னோட பேச்செல்லாம் போலீஸ் கிட்ட எடுபடாது. சட்டப்படியோ சட்டப்படி இல்லாமலோ இங்க தங்கறதுக்கான உரிமை உனக்கு இல்ல. வீட்டு ஓனரா இருக்கிற சுமேஷ் சொல்லும் போது அந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு வெளியில போயிடணும். உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த கம்ப்ளைண்டோட அடிப்படையில என்னால இந்த நிமிஷமே உன்னை ஜெயில தூக்கி போட முடியும். இந்த கேஸுக்காக நீ எங்க போனாலும் சட்டப்படி எந்த உதவியும் உனக்கு கிடைக்காது. இன்னைக்கே நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும். இல்லைன்னா இப்பவே உன்னை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவேன். சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். சார் இங்க பாருங்க, நான் சொன்ன பணம் இருக்கு. சார் கிட்ட சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, சொன்னபடி பணத்தை கொடுத்துட்டா சட்டத்தை எல்லாம் அவர் மதிக்கவே மாட்டார். நீயே போய் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லு. சார் அவ எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. அவ ஆபத்தானவ தான். அதனால தானே அவளை மிரட்டிட்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்த உடனே அவ பயந்தே போயிட்டா. நீங்க மிரட்டினதுல அவ ரொம்ப மிரண்டு போயிட்டா. ஒருவேளை அவ கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன எவிடன்ஸ் அவ கையில இருக்கு? அவ புருஷன் அவளோட ஷேரை வாங்கிட்டு அந்த ஆளே விட்டுட்டான். இப்ப வீடு உங்க பேர்ல இருக்கு. இங்க யார தங்க வைக்கணும் தங்க வைக்க கூடாதுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். இப்ப அந்த பாலசுதாவுக்கு இங்க தங்கறதுக்கான உரிமையே கிடையாது. அப்படியே கோர்ட்டுக்கு போனாலும் சட்டப்படி எந்த ஆதாரமும் அவகிட்ட இல்ல. அவ வீட்டுக்கு போட்டுமே சார். போயிடுவா. அவ இன்னைக்கே போயிடுவா. அப்படி அவ போலனா நீ ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணு. நாளைக்கு காலையில அவ இங்கிருந்து கிளம்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு போட்டு சார், உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய ட்ரீட் கொடுக்குறேன். உன் அப்பா வீட்டுல இருக்க போறது இன்னைக்கு தான் கடைசி. இதுக்கப்புறம் சுமேஷ் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. கூட்டுறவு சங்கத்துல உனக்காக சொல்லி வச்ச வேலைக்கு உன்னை அவங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க பாலா. ஆனா இப்போ பாலா, நீ இங்க இருந்து எங்க போலான்னு இருக்க பாலா? என்ன பெத்தெடுத்த என் அப்பா அம்மா வீட்டுக்கு. ஆனா அவங்க இப்போ எங்க தங்கியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தங்கியிருக்கிற இடத்த அப்பா ஒரு தடவை சொல்லியிருக்காரு. எனக்கு தானே தேவைப்படுது, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் பாலா இப்படி இருக்கு? சில விஷயம் அப்படிதான்க்கா. மாட்டு வண்டியோட அச்சாணி கீழே விழுந்தா வண்டியோட சக்கரம் அங்க இங்கமா ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில எங்கேயாவது இடிச்சு கீழே விழுந்துரும். கேஸ நடத்த வழி இல்லாம தான்க்கா நான் வீட்டை விட்டு போறேன். போயிட்டு வரேன். இதுக்கப்புறம் நீ எங்க போவ பாலா? இந்த கேள்விய நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்க வேண்டியதா இருக்கும்.
நீங்களும் அனில் அக்காவும் அத்துமீறி வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கிறதா சுமேஷ் ஒரு கேஸ ஃபைல் பண்ணானா நீங்க போய் தானே ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் வேணுகோபால் 10 வருஷமா உழைச்சி சம்பாரிச்சு கட்டின வீடு தான் இது. ஆனா அந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு அந்த ஆளுடைய பொண்டாட்டியும் குழந்தையும் வெளியில அனுப்புறாங்க. ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா எந்த பேப்பர்லயும் கையெழுத்து போட இங்க தயாரா இருக்காங்க. கேஸ நடத்துறா அப்படிங்கிற பேர்ல வேணுகோபாலுடைய ஷேர் எழுதி வாங்கினா இல்லையா? ஆனா என்ன ஆச்சு? நல்ல வக்கீலை வச்சு கேஸை ஸ்ட்ராங் பண்றதா சுமேஷ் சொல்லியிருந்தான். இதுக்கப்புறமும் நீங்க அவனை நம்பாதீங்க. உங்களுடைய ஷேரை அவன் சொந்தமாக்கிக்கிட்டானா அடுத்த நிமிஷமே நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போகணும். அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆள்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். போய் சொல்லிட்டு வரேன். ஏங்க இங்க பாருங்க, பாலா சொன்னது ரொம்ப கரெக்ட். இதுக்கப்புறமும் கவனமா இல்லனா எல்லாம் அவன் பேருக்கு போயிடும். அப்படி பண்ணான்னா அவனை நான் கொன்றுவேன். கிழிப்பீங்க. அதுக்கு இந்த உடம்பு இருந்தா மட்டும் போதாது, புத்தியும் தைரியமும் வேணும். இனிமே தாண்டி இந்த சதீஷோட விளையாட்டை நீ பார்க்க போற. ஐயோ கடவுளே, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன். இப்ப இங்க வந்த யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு தானே நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். உன்னை இந்த வீட்டுக்கு யாராவது கூட்டிட்டு வந்தாங்களா என்ன? போகும்போது நீ பாட்டுக்கு போனா போதும். இந்த வீட்டுக்கும் எனக்கும் இருந்த எல்லா உறவும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். புருஷனுடைய அம்மாவை ஏன் அம்மாவை நான் பார்த்தேன். அவருடைய அண்ணன் தம்பியை நான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பியா பார்த்தேன். அப்படி நான் முடிவு பண்ணி வலது கால எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள படியேறி வந்தவதான் நான். இந்த குடும்பத்தோட அழிவு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான். குடும்பத்தோட அழிவு ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு தெரிஞ்சது நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான். ஒரு நல்ல மகளா, ஒரு நல்ல சகோதரியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த என் மனசை உடைச்சு தூக்கி போட்டது நீங்க தான். பசங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்ததும் அவங்க உங்க பொண்டாட்டியை அடிச்சதையும் அதை வேடிக்கை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்ட உங்களுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்காக வரும். ஓ வரட்டும், நான் சகிச்சுக்கிறேன். நீங்க 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் அனுபவிச்ச கஷ்டத்துல இருந்து 100ல் 1 பங்கு அனுபவிக்கிறது கூட உங்களால முடியாது. நீ யாருடி? பெரிய அரண்மனைக்கே ராணியா? இல்ல, பாலசுதா, உங்க பையனுடைய பொண்டாட்டி, உங்க பேத்தியோடைய அம்மா. இந்த குடும்பத்துல உங்களுக்காக முதல் பிறந்த பேத்தி தான் இவ. இவளை நீங்க ஆசையா தூக்கி இருக்கீங்களா? ஒரு ஸ்பூன் தண்ணியை எடுத்தாவது இவளுக்கு ஊட்டி விட்டுருக்கீங்களா? என்கிட்ட நீங்க காட்டுற கோவலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த குழந்தை உங்களுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு? நான் இங்க இருந்து சொல்லிட்டு போறேன், இவளோட கையில இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்காம நீங்க சாக மாட்டீங்க. என் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. நான் பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். இதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம்க்கா. ஒரு 2-3 நாளைக்கு நீங்க வெளியே இருந்தா போதும். அதுக்கப்புறம் அவரோட கோவம் எல்லாம் போயிடும்க்கா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவாரு. ஆனா அவர் மனசுல எதுவும் இருக்காது. அப்பாவி. அவன் ஒரு அப்பாவினா அவன் மூலமா இதெல்லாம் செய்ய வைக்கிறது நீதான் எனக்கு தெரியும். சுமேஷ் யாருங்கிறதும் தெரியும், நீ யாருங்கிறதும் தெரியும். நீ அவன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிட்டியா, இல்ல எங்க வாழ்றதுக்காக உன் மனசை நீயே மாத்திக்கிட்டியா? நான் இப்போ எந்த ஒரு சுய முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ எனக்கு என்னதான் கெட்டது பண்ணாலும் நான் உனக்கு சாபம் கொடுக்க மாட்டேன். இவ வயசுல இருக்கும் போதே உன்னை நான் தூக்கி வளர்த்திருக்கேம்மா.
என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு தான் நீ நடக்கவே கத்துக்கிட்ட. உன்னை தூக்கிட்டு வரதுக்கு நான் சிரமப்பட்டாலும் நான் உன்னை யார் கையிலுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்கள யாராவது உன்னை கூட்டிட்டு போடுவாங்களோ நான் ரொம்ப பயந்தேன். கடைசியா இப்போ அதுதான் நடந்திருக்கு. சுமேஷ் இப்போ உன்னோட பேச்சு கேட்கிற மாதிரி ஏன் நடிக்கிறான் அப்படின்னா உன் பங்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அது கிடைச்ச உடனே அடுத்த நாளே நீ இந்த வீட்டுக்கு வெளியில. ஒருவேளை உன்னுடைய வீட்ல இருந்து எந்த சொத்தும் கிடைக்காது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறமா என்னை விட நரகமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க அனுபவிச்சாகணும். இதுக்கப்புறம் நீ தான் கவனமா இருக்கணும். அவன் கூட வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டம்மா. சுமேஷ் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்னைக்குமே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் மாமா. என்னாலே உனக்கு உதவி பண்ண முடியாம போச்சேம்மா. நீங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் நீ என்ன இங்க அனுப்பணும் உங்க வீட்டுக்கு நான் போக போறேன். நான் ஒரு தடவை உன்னை தேடிக்கிட்டு ஜெயச்சந்திரன் தங்கியிருந்த வீட்டுக்கு போயிருந்தம்மா. திருப்பூணத்துறையிலிருந்து சோட்டானிக்கர பஸ்ஸை ஏறி அம்பானி மலைன்ற இடத்துல இறங்கணும். அங்க போய் புதுசா குடி வந்தவங்களோட இடம் கேட்டா போதும். உனக்கு ஒரு மாமனாரா என்ன உதவி செய்ய முடியுமோ அதை பண்ணுவம்மா. ஆனா என்ன பண்றது, என் பசங்களையே ஜெகதாம்பாவையும் எதிர்த்துக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண என்னால முடியாதும்மா. எனக்கு தெரியும் சொந்தமா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உங்களால முடியாதுன்னு. ஒருவேளை முடிவெடுத்தாலும் அது இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. இந்த வீட்டுக்குள்ள சொந்த பந்தான யாருமே இல்ல. எந்த நிமிஷமும் உடைச்சு நாளா போகிற சில சொந்தங்கள் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க. முடிஞ்சா நீங்களும் இங்க இருந்து தப்பிச்சுக்கோங்க. இந்த பேகை என்கிட்ட கொடுமா, கரை வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன். வேண்டாம் மாமா, எல்லா பாரத்தையும் தனியா சுமக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். பாதையில கிடைக்கிற உதவியால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல மாமா. உனக்கு உதவி பண்ண கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வருவாருமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.